ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் பண்ணுற ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இது வரைக்கும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பழக்கமே இல்லை. முதல் தடவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு மூவியை. அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, என் நரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக படிப்பேன் எல்லாமே. சரி, ஓகே. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய அனிமேஷன் ஃபிலிம்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஆமையை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பெட்டு போல் கிளாஸ் ரூமில் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் அந்த ஆமையை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஒரு சின்ன பொண்ணு பார்த்துட்ருக்கா. அவள் பேர் தான் மேபிள். அவள் தான் இந்த படத்தோட ஹீரோயினும். மேபிள் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாச்சும் இந்த ஆமையை நம்ம காப்பாற்றிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சனால என்ன பண்ணுறான், யாருமே இல்லை டைமாக பார்த்து அந்த ஆமையை தூக்கி பேக்கில் வைக்கிறான். பேக்கை பேக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில கிளாஸ் ரூமுக்கெலாம் போகிறான். அங்கேயும் இதே மாதிரி 2-3 பெட்ஸ்லாம் இருக்குது. அதையும் பேக்கில் எடுத்துக்கிறான். பாம்பு பல்லின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவள் பாட்டு போகிறான். போகும்போதே பார்த்தாலே தெரியுது ஏதோ பேக்கில் பெருசாக இருக்குது ஆடிட்டு இருக்கிற மாதிரி. அதை எதையும் நோட் பண்ணாமல் அவள் பாட்டுன்னு போயிட்டுருக்கா. இதை எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த நம்பிக்கையில். டீச்சர்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன இது திட்டு கொட்டு மாதிரி எதோ எடுத்துகிட்டு போகுதுன்னு. அதை பார்த்துட்டு அவள் ஜர்க்காயிடுறா. ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல மேபில், இருந்தாலும் நம்ம சமாளிப்போம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைரக்டில் போயிட்டுருக்கா. போன உடனே டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. மேபிள் நீ என்ன எடுத்துகிட்டு போகிற எனக்கு தெரியும், நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கலவரமே ஆயிடுது. மேபிள் ஒருத்தர் கையை கடிச்சு அங்கே ஒரு சம்பவமாகி ஒரு பெரிய கலவரமே கொஞ்சம் நேரத்தில் நடந்தது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இது ஃபஸ்ட் டைமாக பண்ணலையா, இந்த மாதிரி நிறையா வாட்டி அவள் பண்ணிட்டாலாமா. அதனால தான் டீச்சர்ஸ் எல்லாம் இவளை பார்த்தாலே சந்தேகப்படுறாங்க. உடனே இவள் பண்ண வேலைக்கு இவளை பிரின்ஸிபல் ரூமில் உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சு 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. குழம்பிட்டு பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, போங்க போய் தொலைங்க நான்சென்ஸ் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன உடனே அவங்க அம்மா காரில் சொல்கிறாங்க, உன்னை வச்சுக்கிட்டு ரொம்ப தொல்லையாக இருக்குடி. ஊரில் எத்தனையோ பொண்ணு வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கான், ஒரே ஒரு பொண்ணு வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது தெரியுமா, ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. எல்லா சம்பவமும் முடிஞ்சதுக்கப்புறம் மேபிளை அவங்க பாட்டி வீட்டில் விட்றாங்க. விட்டுட்டு சொல்கிறாங்க, பாட்டிமா மேபிளை நீங்கள் தான்மா பார்த்துக்கணுமா, ஏன்னா எங்களால் முடியாது, இதுக்கு மேலே இந்த தலைவலியில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மேபிளும் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கா. அவங்க பாட்டியும் கிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க, பேசவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவள் பேசவே மாட்டேங்கிறான். அவள் பாட்டுன்னு ஒரு மூலையில் போயிட்டு மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, மேபிள் கீழே இறங்கினா உனக்கு முட்டை கொடுப்பேன், இறங்குறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என்னத்தை யோசிச்சானே தெரில. அவங்க சொன்ன உடனே இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்துட்டு பாட்டி கூப்பிட்றாங்க, இங்கே வா என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவளும் கோவமாக பக்கத்தில் உட்கார்றான். அவள் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதோ பாரு மேபிள், சின்ன வயசில் நானும் ஒன்றை மாதிரி தான் இருந்தேன். எதுக்கு எத்தாலும் கோவப்படுவேன், எதுனாலும் சண்டை போடுவேன். ஆனால் அப்படி இருந்தால் என்ன, இந்த இயற்கை தான் உணர்த்துச்சு. நீ வேணால் கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணிப்பார். கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே பேசாத, அமைதியாக இருந்து இந்த சவுண்டு, அந்த சத்தம், இந்த இயற்கையை நீ ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவளும் பொறுமையாக கேட்குறா இதெல்லாம். சரி ஓகே, நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளும் கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் அவங்க பாட்டியால் அந்த இயற்கையோட மேஜிக்கை ஃபஸ்ட் டைமாக உணர ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னிலேருந்து அவளுக்கு எப்போ ஸ்கூல் லீவ் விட்டாலும் அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போகிறாள். பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன, பாட்டி கூட செடி நடுறது என்னன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க பாட்டியும் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வயசாகுதுல்ல, எத்தனை வருஷம் அவங்க கூட இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். அவங்க பாட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு அப்புறம் இந்த காடை நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட்டை மேபிள் கிட்ட கொடுத்துருக்காங்க. மேபிளும் இப்போ அவங்க உயிரோடு இல்லைனாலும் அவங்க ஞாபகார்த்தமாக எப்போவுமே அந்த ஜாக்கெட்டை அவள் போட்டு தான் இருப்பாள். இதெல்லாம் நடந்து பிடிச்சி பல வருஷங்கள் கடந்து போகுது. இப்போது மேபிளுக்கு 19 வயசு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு சீரியஸாக கிளம்பிட்டுருக்கா. என்ன பிரச்சனைன்னே தெரில. அப்படி எங்கே தான் சீரியஸாக கிளம்புறான்னு பார்த்தா நம்ம பாட்டியோட வாழ்ந்தால ஒரு காடு, அங்கே தான் கிளம்பிட்டுருக்கா. என்ன விஷயம்னா, மேயர் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்ருக்காரு. அந்த காட்டில் புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்ட போகிறாங்களாமா. அதனால அந்த காடை அழிக்க போகிறாங்க. மொத்தமாக சிட்டியை இன்னும் பெருசாக்கணும், அதான் மேயரோட முடிவே. அதனால் என்ன பண்ணுறா, இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு அங்கே இருக்கிற கொத்தனார்கிட்டலாம் கொயா சண்டை போட்டுட்ருக்கான். உங்களுக்கு யார் இதுக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்துது, இந்த இடத்தெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது, முதல்ல நீங்கள் இங்கே பிரிட்ஜ் கட்டுறதே தப்பு. இந்த டைலாக்ஸ்லாம் கேட்டு அங்கே இருக்கிற கொத்தனார்லாம் பெச்சராகி போடுறாங்க. எம்மா என்னை விடுமா தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேயர் என்ட்ரி கொடுக்குறாரு. மாதம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நீ தான் நடக்கிற, இங்கே பாருங்கள் மேயர், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அனிமல்ஸ்லாம் வாழுது, அதுக்காகவாச்சும் இந்த இடம் இருக்கணும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபிள் சொல்கிறா. அதை பார்த்துட்டு எனக்கு கவலையே இல்லை, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேயர் சொல்கிறாரு. அப்படியா, சரி என்ன பண்ணுறது பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோடனே மேயர்
நான் வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு வா, இந்த சிட்டியில் இருக்கிற எல்லாரும் உனக்கு சைன் பண்ணாங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விளைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு மேபிளோ சரி ஓகே டீலிங் நல்லா இருக்கு, நான் இப்போ முடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு வராங்க. அப்புறம் நம்ம மேபிள் வீடு வீடாக போயிட்டு பால் பாக்கெட் போடுற மாதிரி வீடு வீடாக போய் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, எல்லாம் சைன் பண்ணுங்க, இந்த இடம் வந்து அழியக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எவனுமே கண்டுக்க மாட்டான், ஒருத்தர் கூட ஒரு ஆளாக கூட மடிக்கல நம்ம மேபிளை. அப்போ கூட மேபிள் அவன் முயற்சியை கை உள்ள எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்டுட்டு தான் இருக்கா, யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் மாட்ட மாட்டாங்களான்னு. கடைசியாக ஈவினிங்கில் ஒரு தாத்தாவை பிடிக்கிறான். ஒரு சைனுக்காக அந்த தாத்தாவுக்கு ஆயா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா. எல்லா வேலையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறான், தாத்தா சைன் போட்டுரு அப்படின்னு சொன்னோடனே தாத்தா வந்து பார்க்குறாங்க, அவருக்கு வந்து காது கேட்கல, இவ்வளோ நேரம் பண்ண வேலையே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனவத்துக்கு ஆளாகிறான். சரி ஓகே வீட்டை விட்டு சர்க்கா வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா தாத்தா வந்து கூப்பிட்றாரு, ஏமா பேத்தி நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து நிற்கிறான், நின்ன உடனே போகிறான், ஏதோ சந்தோஷமாயிடுச்சு சைன் தான் போட போகிறான்னு சொல்லிட்டு உடனே ஒரு பேடை வாங்கி சைன் போடலான்னு வரும்போது சரி ஓகே சைன் போட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகலான்னு பார்த்தா அந்த பேடை பார்க்க உணர்த்தது. ஆக்சுவலாக அவர் என்ன வந்து எழுதி கொடுத்துருக்காருன்னா, அவர் வீட்டுக்கு மளிகை சாமான், இந்த முட்டை, அப்புறம் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு மேபிள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னா, எனக்குன்னு வருவீங்களாயா, எங்கேந்தியா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு டிவியை பார்க்கலாமேன்னு பார்த்தா மேயர் தான் நியூஸில் வராரு. என்ன சொல்கிறாருன்னா, என் வளர்ச்சிக்கு காரணமே அந்த மேபிள்ன்ற குட்டி பொண்ணுறான். அவள் தான் சொன்னான், இந்த மாதிரி இந்த காட்டில் வந்து நம்ம வந்து பிரிட்ஜெல்லாம் கட்டலாம், இன்னும் கொஞ்சம் இந்த சிட்டியை டெவலப் பண்ணலான்னு. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு காண்டாகுது. யோ வீணா போன முட்டா மேரு, நான் எப்போயா இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் யோசிக்கிறான், இதுக்கு ஒரு வை பண்ணி ஆகணும், இவனை இப்படியே விட்டா வந்து இவன் ரொம்ப வளர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஸ்கூலில் இருக்கிற சயின்ஸ் டீச்சரோட கிளாஸ்க்குள்ளே போகிறா. போயிட்டு வந்து மேடம் எனக்கு சிக்கன் கொடுத்தாங்க மேடம், ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. கெஞ்சின உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க, ஏமா கிளாஸ் அவர்மா, ஏமா என்னை இப்படி சாவடிக்கிற, நீ ஸ்கூல் லீவ்னாலும் சாவடிக்கிற, ஸ்கூல்னாலும் சாவடிக்கிற, என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அவங்கள தனியாக ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஆலோசனை பண்ணுறாங்க. சரி ஓகே இதான் விஷயமா, அப்போ நான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்கிற கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா? அதாவது அங்கே ஏன் அவங்க பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னு நீ நினைக்கிற? பிகாஸ் அங்கே அனிமல்ஸ் இல்லை, அதனால தான் அவங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஒரு வேளை இல்லாத அனிமல்ஸ் அங்கே வந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டா? ஓ நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே பீவேர்னு ஒரு அனிமல் இருக்குது, இந்த அனிமல் அங்கே வந்துட்டா அங்கே எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், அவசரம் கொடுக்க இருந்துட்டு அவள் பாட்டு போகிறான். நல்ல ஐடியா, நான் போய்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இருமா இது நடக்க 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே போனதுனால சரி ஓகே இதை விட்டு தொலைலான்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. அப்படியே பயமுடிய சோலைக்கு போயிட்டு அங்கே ஒரு 2 சாப்பாடு வாங்கிட்டு அதை அப்படியே வெளில வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஏதாச்சும் ஒரு அனிமல் வரும், பீவேர் வந்துட்டா போதும், அது டேம் கட்டினா இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவ்வளோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா, ஏதாச்சும் ஒன்று வருமானு. ஆனால் ஒன்றும் வந்த பாடு இல்லை. கடைசியில் வந்து நைட் ஆனால் தான் மிச்சம். ஆனால் திடீர்னு மேபிள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அங்கே ஒரு பீவேர் வந்துட்டு அந்த ஃபுட்டை பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாப்பிடலாம் இல்லை, பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு ஸ்லோவாக. பட் அதை பண்ணுறலாம் பார்த்தா கொஞ்சம் சஸ்ஸாக இருக்குது. ஒரு சாதாரண அனிமல் பண்ணுற மாதிரி இல்லாமல் 2 காலால் நடக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் கவனித்து போகிறதுன்னு சொல்லிட்டு விசித்திரமாக இருந்ததுனால என்ன பண்ணுறா, மேபிள் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அது ஒரு ரோட்டுக்கு போகுது. ரோட்டுக்கு போன உடனே என்னானே தெரியாத ஒரு வித்தியாசமான வேன் வந்து அதை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுச்சு. அதை பார்த்த உடனே மேபிள் வந்து விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா சைக்கிள் எடுத்துகிட்டு. ஒரு வழியாக அந்த வேன் ஒரு இடத்துல நிற்கிது. சரி நிற்கிது, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேனு ஒழிச்சிருந்து பார்த்தா அந்த பேவியர் வந்து கேஷுவலாக வேன்லேருந்து இறங்கி வருது. வந்துட்டு ஐடி கார்டை வந்து டோரில் காட்டுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மேபிள் வந்து நைஸாக யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழையிறான். உள்ளே நுழைஞ்சு பார்த்தா இந்த அவதார் படத்தில் பாடி ஸ்டிச்சிங் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அனிமல்ஸ் மாதிரி ஒரு ஃபேக்கான ரோபோட் பாடியை ரெடி பண்ணிடுறாங்க. அந்த பாடிக்குள்ளே இவங்களோட கான்ஷியஸ் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி நம்ம உடம்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு மேபிள் ஏஞ்சிக்கிறா, நம்ம ஆளுங்க தானே. மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க சூப்பரா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. மேபிள் நீ எப்படிங்க வந்த? அதெல்லாம் எப்போயோ வந்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு. உடனே நம்ம டீச்சர் வந்து மேபிளுக்கு புரிகிற மாதிரி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவ்வளோ புரிஞ்சுக்கிறா, ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேபிள் என்ன யோசிச்சான்னு தெரில, திடீர்னு அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இங்கே பாருங்கள் மேடம், நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நீங்கள் என்ன சொன்னீங்க, காட்டில் அனிமல்ஸ் இருந்தால் தான் வந்து அவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது மூலியமாக அனிமல்ஸை காண்டாக்ட் பண்ணி இல்லாத அனிமல்ஸை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் உடனே அவங்க செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு உன் இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மேபிள் ஒன்று புரிஞ்சுக்கிறா, இவங்க கிட்ட பேசினாலாம் வேலைக்காகாது, நம்ம ஸ்ட்ரெயிட் ஆக்ஷனில் இறங்கினா தான் உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க யார் பேச்சும் கேட்காம பாடி ஸ்விட்ச் பண்ணிடுறா. இப்போ வந்து மேபிள் வந்து பீவர் உடம்புல இருக்கா. அதனால் என்ன பண்ணுறா, எப்படியோ அவங்கக்கிட்ட தாறுமாறாக தப்பிச்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆன உடனே ஒரு பெருமூச்சு விட்றா, எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்ப்பா அந்த சந்தோஷத்தில். திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, ஒரு கழுகு வந்து அவளை தூக்கிட்டு போயிடுது.
தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு காட்டு உள்ள அவளை வந்து போட்டுருது. காலையில் ஏஞ்சி உடனே பார்க்குறா கண்ணை திறந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோவாக ஏஞ்சிக்கும் போதே அங்கே இருக்கிற மிருகம் பேசுறதுலாம் அவளுக்கு கிளியராக கேட்குது. அப்புறம் சந்தோஷப்படுறான், பரவாயில்லையே நமக்கு மிருகம் பேசலாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். சரி நம்ம இனத்தோட அனிமல்ஸ் கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு அவளோட இனத்தில் இருக்கிற அந்த பீவர் அனிமல்ஸை வந்து தேட ஆரம்பிக்கிறான். எல்லா அனிமல்ஸ்கிட்டே ஹெல்ப் கேட்குறான். அவங்களாம் எங்கே இருப்பாங்க, எந்த கலரில் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஒரு வழியாக இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி ஒரே ஒரு பீவரை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கிட்ட பேசலான்னு வரும்போதே ஒரு கரடி ஓடி வந்து அதை வந்து தூக்கிட்டு போயிடுது. அப்புறம் அந்த கரடிக்கிட்ட மான் கராட்டே ஃபைட்லாம் போட்டு ஒரு வழியாக பீவியரை காப்பாற்றிடுறான் மேபிள். அப்புறம் பீவியர் சொல்லுது, ஆமாம் நீ ஏன் என்னை காப்பாற்றின அப்படின்னு. ஏன் காப்பாற்றினா? அவன் உன்னை சாப்பிட பார்த்தான் அப்படின்னு சொல்லுது. சாப்பிட பார்த்தனா? அவனுக்கு எப்படி இருந்தாலும் பசிக்கும், அதனால் அவன் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் மேபிள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னப்பா சொல்கிறீங்க, அதான் பாண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் பாண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லுது. இதெல்லாம் கேட்டு மேபிள் வந்து ஷாக் ஆகிறான். அப்புறம் பீவியரும் கரடியும் சொல்கிறாங்க, நீ ராஜாவை வந்து பார்த்தே ஆகணும், நீ பாண்ட் ரூல்ஸை மீறிட்ட, அவங்க கண்டிப்பாக உனக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மேபிள் உடனே அவங்களுக்கே தெரியாமல் அந்த கார்டை தொட்டு அவங்க சயின்ஸ் டீச்சரை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. மேடம் நான் இங்கேயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கே மாட்டிக்கிட்டேன்? இங்கே பாருங்கள், நான் ஒரு காட்டுக்கு நடுவில் என்னை வந்து ராஜா கிட்டே கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராஜா கிட்டேயா? மேபிள் நீ அங்கே இரு, நீ எந்த வேலையை பாட்டுறாத. இதோ பாரு, நீ நினைக்கிற மாதிரி அனிமல்ஸ்லாம் சாதுவாக இருக்காது, அதுங்களாம் ரொம்பவே டேஞ்சர்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜாவை காட்டுறாங்க. ராஜா வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு, டான்ஸ்லாம் ஆடிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு. அங்கே வந்து ஏதோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, மேலேயும் கீழேயுமா கை தூக்குவாங்களே, அந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மரியாதை கூறிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீவியர் வந்து சொல்லுது. சொன்ன உடனே ராஜா திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு யார்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இங்கே பாருங்க ராஜா, இவ பாண்ட் ரூல்ஸே மீறிட்டா, இவளுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராஜா சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் இவளை இந்த காட்டில் பார்த்ததே இல்லையே, இந்த காடுக்கே புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நான் புதுசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் மேபிள். உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் பேர் மேபிள் அப்படின்னு சொன்ன உடனே, மேபிள் உன்னை இந்த காட்டுக்கு நாங்கள் வர வைக்கிறோம், உனக்கு இந்த காட்டோட ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லி தந்து உனக்கு கற்றுத்தரேன், அதுதான் உனக்கு கொடுக்குற தண்டனைன்னு சொல்லிட்டு மேபிளை வந்து கூட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் அப்படி இதெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. அவரோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேபிள் வந்து கேட்குறா, நீங்கள் ஏன் முன்னாடி இந்த காட்டை விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டதுக்கு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எங்களால் அங்கே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல. சவுண்டா? அந்த மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. சரி ஓகே, என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேபிள் கேட்குறா. இவங்களும் அந்த இடத்துக்கு மேபிளை கூட்டு போகிறாங்க. கூட்டு போன உடனே அந்த சவுண்டே மேபிள் கேட்கல, பட் அனிமல்ஸ்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுதுங்க. இந்த சவுண்டு எங்களால் கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. மேபிளுக்கு ஒன்றுமே புரியல, நமக்கு மட்டும் ஏன் அந்த சவுண்டு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். ஆக்சுவலாக அது அனிமல்ஸ் ஃப்ரீக்வன்சி, அனிமல்ஸ்க்கு மட்டும் டார்ச்சர் இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு போல். ஏன்னா மேபிள் வந்து ஃபேக்கான அனிமலில் அவளால் இந்த சவுண்டெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. உடனே மேபிள் இந்த சவுண்ட்லாம் எங்கேருந்து வருதுன்னு தேட ஆரம்பிக்கிறான். ஒரு மரத்துக்கு மேலே ஃபேக்கான ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு ரேடியோவில் கத்தி அந்த சவுண்டை வந்து வர வைக்கிறாங்க. மேபிள் பார்த்துட்டு என்ன பண்ணுறா, இதை உடச்சி அவன் தான் சொல்லிட்டு மரம் ஏற ஆரம்பிச்சிட்டா. உடனே அவங்க சயின்ஸ் டீச்சரை வந்து ஒரு கொக்கு மூலியமாக பாடி ஸ்வாப் பண்ணி அங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு மேபிள் நீ இதெல்லாம் பண்ணுறதுலாம் தேவையில்லாத வேலை, இங்கேருந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மேபிள் வந்து என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்ன உடனே நீ வரமாட்டேல, அப்போ நான் உன்னை பிடிச்சி இருக்கிறேன்னு சொல்லிட்டு மேபிளோட காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபிள் வந்து மரத்தை டைட்டாக பிடிக்க அந்த மரம் தானாக சாஞ்சு கீழே ஊந்துடுது. ஒரு வழியாக அந்த ரேடியோலாம் உடஞ்சி ஃப்ரீக்வன்சி வந்து சரியாயிடுது பழையபடி. அப்போ தான் மிருகங்க வந்து அந்த பழைய ஃபீலுக்கே வருது. எனக்கு இப்போ அந்த சவுண்டு கேட்கல, எல்லாம் பழையபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ்லாம் ரியாக்ட் பண்ண மேபிளை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜா வந்து நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. அந்த இடத்துல அழிஞ்சு போன டேமெல்லாம் திருப்பி உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மேருக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, எப்படி இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே வந்து யோசிக்கிறாரு. கண்ணா எனக்கேவா, எப்படி இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே வந்தது, வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, போன தடவையாச்சும் கொஞ்சோண்டு ஃப்ரீக்வன்சி தான் வச்சேன், இந்த தடவை நிறைய ஃப்ரீக்வன்சி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இருங்கடா அவங்க எல்லாருக்கும் இருக்குடான்னு சொல்லிட்டு மறுநாளே எக்கச்சக்கமான ஃப்ரீக்வன்சி அந்த காட்டை சுற்றி செட் பண்ணுறாரு. இது தெரியாமல் இவங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ராஜா வந்து சொல்கிறாரு, மேபிள் பேசாமல் நீ இங்கே இருந்துடலாமே, எனக்கு அப்புறமா இந்த வேலையை நீ பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ராஜாவுக்கு வந்து மேபிளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் மேபிளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. மேபிளுக்கும் தெரியுது இவர் வலிகிறாருந்தா, ஆனால் மேபிள் தான் மனுஷியே கிடையாது,
அதனால மேபிளும் வந்து தயங்குறா. அப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு அந்த சவுண்டு வருது. சவுண்டு வந்து அனிமல்ஸால் தாங்க முடியல. எப்படி இந்த சவுண்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேபிள் யோசிக்கிறா. பார்த்தா நிறைய ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சிருக்கிறத மேபிள் பார்த்துட்டா. உடனே ராஜா சொல்கிறாரு, இந்த மனுஷங்க கிட்டலாம் போட்டி போட்டு நம்மளால ஜெயிக்கவே முடியாது, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. உடனே மேபிள் சொல்கிறா, நில்லுங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்று பண்ணலாம், நம்ம ஆலோசனை பண்ணலாம், இந்த காடை சேர்ந்த எல்லா ராஜா கிட்டேயும் இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து எல்லா இனத்தோட ராஜாவும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் மேபிள் வந்து இதை பற்றி சொல்லிட்டு இருக்கா. இதுதான் பிரச்சனை, மனுஷங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்க வந்து பிரிட்ஜு கட்டலாம்னு நினைக்கிறாங்க இந்த காடை அழிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு பட்டாம்பூச்சி சொல்லுது, அப்போ நம்ம அவங்கள அழிச்சிடலாம், அவங்க இருக்கிறதுனால தானே இது மாதிரி பண்ணுறாங்க, அவங்க இல்லைனா நம்மளை நோண்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமாக பேசுது. இதெல்லாம் கேட்டு மேபிள் வந்து, இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாரு என் பேர் ராஜமாதா சிவகாமி, நான் சொல்கிறது இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபிள் கிட்ட சண்டைக்கு வருது. அப்புறம் மேபிள் வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் கையை வச்சு சிவகாமி தேவியை கொண்டுடுறா. அப்புறம் மேபிள் சொல்கிறா, இங்கே பாருங்க, நான் வேணும்னே பண்ணல, தெரியாமல் தான் பண்ணேன், சும்மா கொசு அடிக்கிற மாதிரி தாங்க அடிச்சேன், செத்து போயிட்டாங்க அப்படி சொல்கிறா. என்ன கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சியா? அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அவங்களோட பையன் நான் யாருன்னு தெரியுமா? அவங்க ராஜமாதா சிவகாமி தேவி, நான் யாருன்னு தெரியுமா? பல்வான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு சொல்லுது. புழு சொன்ன உடனே, ஒரு காடே இவங்களை துரத்திட்டு வருது கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, பிடிங்கடா அவளை, சும்மா விடாடிங்கிறா, இந்த பல்வான் தேவன்கிட்டே வச்சுக்கிட்டால, அவளை என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு இருக்கா. ஏய் லேபிளே, சாரி மேபிளே, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு போகிறான். அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சயின்ஸ் டீச்சரு அவங்களோட பாடி ஸ்வாப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேபிளை வந்து காப்பாற்றிடுறாங்க கொக்கா மாதிரி. அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணாங்களோ இல்லையோ, அவளை வந்து இந்த பாடியிலேருந்து அவள் பழைய பாடி கொண்டு வரணும், அதுக்காக தான் மெயினாக இதை வந்து சயின்ஸ் டீச்சர் பண்ணியிருக்காங்க. உடனே மேபிள் என்ன பண்ணுறா, ராஜாவையும் காப்பாற்றிடுறா அந்த இடத்த விட்டு. அப்புறம் ராஜாவும் மேபிளும் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜா சொல்கிறாரு, நீ என்ன வேலை பண்ணிட்ட, நான் பொறுமையாக தானே பேசிகிட்டு இருந்தேன், இந்த கவுன்சிலிங் மீட்டிங்கே நீ நாசம் பண்ணிட்ட, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசி நீ தான் பொறுமையாக புரிய வைக்கணும், இப்போ பாரு நீ பண்ண வேலையால் இப்போ மனுஷங்களே அவங்க அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. மேபிள் உடனே சொல்கிறா, இங்கே பாருங்கள், நான் எதையுமே வேண்டே பண்ணல, இதெல்லாம் தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார் ராஜா கிட்ட பொறுமையாக பேசி. ராஜாவும் புரிஞ்சுக்கிறாரு. சரி விடு, எதுவாக தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபிள்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா ராஜாவுக்கு மேபிளை ரொம்பவே பிடிக்கும். அதனால் இனிமேல் அந்த ஆலோசனையை வச்சு ஒரு யூஸ் இல்லை, ஏன்னா நீ ஆலோசனையை நாசம் பண்ணிட்ட. அதனால ஒரு ஐடியா பண்ணுறாங்க, எப்படியா இருந்தால் திருப்பி அவங்ககிட்ட பேசி ஆலோசனையெல்லாம் வைக்க முடியாது, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதை பற்றி நம்ம மேயர்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அடுத்த நாளே மேயர் வந்து பிரிட்ஜ் கட்டுறது வெற்றிகரமாக முடிய போகிறதுனால அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. போன உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம மேபிள், ராஜா, அப்புறம் பல்லி, இன்னும் ஒரு பீவர், இதுங்கெல்லாம் சேர்ந்து காரில் வந்து உட்காந்துக்குதுங்க. உடனே மேபிள் என்ன பண்ணுறான்னா, மேயரோட ஃபோனை வாங்கி ஃபேஸ் அன்லாக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் மூலிமா அவருக்கு கன்வே பண்ணுறான். இந்த பாருங்க மேயர், எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா உங்களை ஐக்கியத்துக்காக ஒரு பட்டாளமே இங்கே வந்துட்டு இருக்கு, அவங்க வந்து உங்களை அழிச்சிருவாங்க, கண்டிப்பாக உங்களை மட்டும் இல்லாமல் மக்களையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபிள் வந்து டெக்ஸ்டால சொல்கிறான். இதை கேட்டு நம்ம மேயர், ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேயர் சொல்கிறாரு. உடனே மேபிள் சொல்கிறான், இங்கே பாருங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த காட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், நாங்கள் இந்த பிரிட்ஜை அழிக்க மாட்டோம், இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேபிள் சொல்கிறான். இதெல்லாம் மேயர் கேட்டுக்கிறாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் இந்த ராஜா, பல்லி, பீவர் இதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா மேயரோட மொபைலை வச்சு விளாண்டுருக்குங்க. அதெல்லாம் மேயர் வந்து ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு, என்ன தான்டா இதுங்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம சயின்ஸ் டீச்சர் வந்து அவங்க வேன் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. மேபிள் நில்லு, நீ இப்போ வந்தே ஆகணும், உன்னோட பழைய பாடியில் நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபிள் கேட்க மாட்றா. இங்கே பாருங்க மேடம், திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு மேபிள் சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ்லாம் போச்சு தெரியுமா, இவரை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுங்களாம் என்ன பண்ணிச்சு, ஒரு பறவைகளை கூப்பிட்டு அந்த பறவை வந்து ஒரு சுறா, பெரிய சுறா இருக்குது, அந்த சுறா மீனை வந்து அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வருதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மேயர் வந்து, ஒருவேளை நம்ம கனவுல இருக்கோமா, எப்படியா எல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கும், சே நம்ம கனவு தான்ப்பா காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு கேஷுவலாக. அப்புறம் இவருக்கு பேச புரிய வைக்கணும்ப்பா இது கனவுலன்னு சொல்லிட்டு மேபிள் என்ன பண்ணுறான்னா, நம்ம சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்டேருந்து ஆட்டையை போட்டுடுறா அந்த இயரிங்ஸை. ஏன்னா அது போட்டால் தான் மேபிள் பேசுறதை புரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து என்ன பண்ணுறான், அதை வந்து மேயர் காரில் மாட்டி விட்றா. யோ வீணா போன மேயரே, நான் தான் என் மேபிள், நான் சொல்கிற கேளு, பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருக்கோம், நீ தூங்காமல் கொஞ்சம் வண்டி ஓட்டுறியா அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு மேயர் கன்ஃபார்மே பண்ணிடுறான், நம்ம கனவுல தான் இருக்கும், டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடாப்புல. அப்புறம் மேபிள் யோசிக்கிறான், இந்த ஆளுக்கு நான் என்ன சொல்லி தான் புரிய வைக்கிறது,
இனிமே சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை தூங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஷார்க்கு விடாம துரத்திட்டு வர மேபிள் என்ன பண்றான்னா அவளே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடறா. வேற வழி இல்லை, நம்ம தான் ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டில் ஏடா கூடமா திருப்பி மலையிலேருந்து காரை கீழே தள்ளி விட்டுருவா. அப்புறம் நம்ம சயின்ஸ் டீச்சரோட வண்டி வந்து போற வழியிலேயே சொருவிக்குது. ஷார்க்கும் சேஃப்டியா கீழே தண்ணியில ஊந்துருது. அப்புறம் மேயர் கார்ல இருந்து ஏஞ்சி பாக்குறாரு. ஐயோ, நான் காண்றதெல்லாம் கனவு இல்லை, நிஜம்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மேபிள் வந்து சொல்றா, இங்க பாருங்க, நாங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், எங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு மேபிள் சொல்ல மேயர் வந்து சொல்றாரு, அந்த சுறா கிட்ட நான் தப்பிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மேபிள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, சுறாவால் உங்களை எதுவும் பிடிக்க முடியல, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேபிளை கட்டி பிடிக்கிறாரு. மேபிள் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுங்கள், எங்களுக்கு அதான் தேவை, நீங்கள் அந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மேயர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் முடியாது, எதுக்கு முடியாது? யோ, நீ ஒரு மூளை இல்லாதவன் ஒரு நிமிஷமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் எவ்வளோ சொல்கிறேன், நான் சொல்கிற ஒரு வாட்டியை கேட்குறியா? இந்த சண்டேயில் சயின்ஸ் டீச்சர் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு மேபிளை நெட்டு வச்சு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவளோட பழைய பாடியிலேயே அவளை ஸ்வாப் பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் ராஜா வந்து மேபிளை விட்டுருங்க, அவளை ஒன்றும் பண்ணாதீங்க ஹியூமன் கிங் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மேபிளை விட்டுருங்க ப்ளீஸ், மேபிள் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு. பாவ மாட்டோம் மேபிளோட ரோபோ பாடியை வந்து ராஜா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது மேபிள், நான் உன்னை சரி பண்ணிடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுது. மேபிளும் அவளோட ஹியூமன் பாடியிலேருந்து பேசி புரிய வச்சுலான்னு தான் பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த இடத்த அனிமல்ஸ் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறம் மேபிள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குறா எங்கே இருக்கான்னு. பார்த்தா அவங்க சயின்ஸ் டீச்சரோட லேபில் தான் இருக்கா. பக்கத்துலேயே மேயரை வந்து ஜெட்டியோட உட்கார வச்சுருக்காங்க. என்ன விஷயம்னே தெரில. அப்புறம் நம்ம சயின்ஸ் டீச்சர் வந்து மேயர்கிட்ட அளவு எடுக்கிறாங்க, அவரோட ஃபேஸ் அளவு என்னன்னு. அளவு எடுத்துகிட்டு அவங்க பாட்டு ஸ்க்ரீன் பின்னாடி போகிறாங்க. அவங்க போகும்போதே அவங்க முடிவு பின்னாடி இந்த பாம்பெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு. என்னன்னு அவங்களுக்கும் புரியல, நம்ம மேபிளுக்கும் புரியல, மேயருக்கும் புரியல. அடுத்த சீனே ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி தான் காட்டுறாங்க. நம்ம பல்வான் டேவிட்னு தான் தெரியும்ல, அவன் என்ன பண்ணுறான், இப்போ உருமாற ஆரம்பிச்சிட்டான். புழுலேருந்து பட்டாம்பூச்சா உருமாறுறான். உருமாறின உடனே என்ன பண்ணுறான்னா, நம்ம மேயர் மாதிரியே ஒரு ஃபேக்காக ரோபோ பாடி கிரியேட் பண்ணியிருக்கான். எப்படி நம்ம மேபிள் பாடி ஸ்வாப் பண்ணாலோ அதே மாதிரி நம்ம பல்வான் தேவனும் பாடி ஸ்வாப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்வாப் பண்ணி இப்போ வந்து மேயராகவே மாறிடுறான். நீ இங்கே இரு, நான் உனக்கு பதிலாக போகிறேன். அந்த விஜய் ஒரு படத்தில் சொல்லுவான் தெரியுமா, ஏய் நீ எப்படா ஏன் இடத்துல அப்படின்னு கேட்பால, அந்த மாதிரி இங்கே ஒரு சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. உடனே நம்ம ராஜாவை தான் காட்டுறாங்க. ராஜாவோட மூஞ்சே வாடி போயிருக்கு. இங்கே பாருங்க ராஜா, நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபிள் சொல்கிறான். ஆனால் ராஜா அதை கேட்கவே தயாராக இல்லை. உடனே பல்வான் தேவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், உன்ன மாதிரி ட்ரோகிங் கிட்டலாம் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இவங்களாம் போனதுக்கப்புறம் மேபிள் வந்து மேயர்கிட்ட பேசுகிறான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நேராக தான் அந்த பிவியரோட பாடி இருக்குது, நீங்கள் அழகாக ஸ்வாப் ஆகலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்கிறான். உடனே இதை கேட்ட மேயர் என்ன பண்ணுறாரு, அவரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த பாடிக்குள்ளே போயிடுறாரு. போன உடனே நம்ம மேபிளோட கட்டை வந்து அவுட்டு விட்றாரு. மேபிள் என்ன சொல்கிறான்னா, நான் பல்வான் தேவன் கிட்ட பேசி புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மேயர் உடனே ஹேர் ஸ்டைலாம் மாற்றிக்கிறாரு. மாட்டின உடனே, இங்கே பாரு, நீ என்ன வேணால் புரிய வச்சுக்கோ, ஆனால் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு மேயர் சொல்கிறாரு. சரி பார்த்துக்கலாம், நானும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட திருப்பி ஃபைட் பண்ணுவேன், எல்லாத்தையும் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி மேபிள் சொல்கிறான். அப்படியே அங்கே சீன் கட்டாயி நம்ம பல்வான் தேவனை தான் காட்டுறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, உங்களுக்காக உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வான் தேவன் சொல்கிறான். அதை பார்த்துட்டு மக்கள்லாம் வந்து குஜாலாயிடுறாங்க. உடனே வந்து இந்த நாய் என்ன பிளான் போட்டிருக்கு, எப்படி வந்து இவங்க வந்து அனிமல்ஸை ஃப்ரீக்வன்சி வச்சு துரத்துனாங்க, அதே மாதிரி மனுஷங்க சாவர மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி ரெடி பண்ணிருக்கான். அந்த ஃப்ரீக்வன்சி இங்கே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா வச்சுருக்கான். அப்படியே கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற அனிமல்ஸோட இடத்தெல்லாம் நம்ம ஆட்டையை போட்டுடலாம், நம்மளுக்கு தேவையான இடம்லாம் எதுக்கு அனிமல்ஸுக்கு, அதுகளுக்கு எதுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இங்கே நடக்குதுலாம் லைவாக அனிமல்ஸ் கிங்கெல்லாம் வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க லேபில் உட்காந்து. உடனே பல்வான் தேவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே யாரெல்லாம் பூச்சி அடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொன்ன உடனே சில பேர்லாம் கை தூக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பல்வான் தேவன் என்ன பண்ணுறான்னா, இருங்கடா அடுத்த பாயாசம் உங்களுக்கு தாண்டான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கிளிக் பண்ணுறான். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த சவுண்ட் ஆக்டிவ் ஆகிடும், எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளிக் பண்ணுறக்குள்ளே மேபிள் அந்த இடத்துக்கு வந்துடுறா. மிஸ்டர் பல்வான் தேவன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்படின்னு கூப்பிட்ட உடனே பல்வான் தேவன் வந்து பார்க்குறான். இவளை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் பொருளி பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த பொண்ணு தானே மேயர்கிட்ட கொயா சண்டை போட்டுன்னு இருப்பா டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மேபிள் சொல்கிறா, இங்கே பாருங்கள் மிஸ்டர் பல்வான் தேவன், எனக்கு தெரியும்
உங்களோட அம்மாவை நான் கொண்டனால நீங்கள் கொஞ்சம் காண்டில் தான் இருப்பீங்க, ஆனால் மன்னிச்சிருங்க, நான் அதை வேலையே பண்ணல அப்படின்னு சொல்லி பேசுகிறா. இதெல்லாம் டிவியில் பார்க்குற அவங்க அம்மா எனக்கு எப்படா பாடையெல்லாம் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மேபல் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். நம்ம ராஜா சொன்ன வார்த்தைகள்லாம் சொல்லி, இங்கே பாரு இதான் பான் ரூல்ஸ், இங்கே எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா இவகிட்ட சொன்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறா. இதை டிவியில் பார்த்துட்டு இருக்க ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம பல்வான் தேவனு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறான். அப்போ தான் அவன் தப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் அந்த மாதிரி மாறல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுட்டு என்னங்கடா ஃபீடிங் பிட்டிங்க என்கிட்டயே போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டு இருங்கடா அவங்க எல்லாருக்கும் வேட்டு வைக்கிற ஐடி ஆவரண்டா சொல்லிட்டு பட்டனை வேகமாக எடுத்து வரான். உடனே மேபிள் வந்து பிளாட் பி அப்படின்னு சொல்லிட்டு மேயர்கிட்ட சொல்கிறான். ஒரு பிரிட்ஜுக்கு மேலே மேயரும் மனுஷங்களும் சேர்ந்து அந்த ஃப்ளக்கை சொருகி ஒரு வழியாக பட்டாம்பூச்சியை வந்து அவன் உடம்புல கொண்டு வர்றாங்க பல்வான் தேவனை. பல்வான் தேவனை வந்து பார்த்துட்டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இருங்கடா அவங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்கிறான். அந்த கேப்பில் மேபிள் ரிமோட்டை பிடிங்க ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ண உடனே என்ன ஆகுது, பட்டாம்பூச்சி வந்து திருப்பி அதுக்குள்ளே போயிடுது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி ரிமோட்டை பிடிச்சிட்டு ரிமோட்டை வந்து எங்கேயோ போட்டுறாங்க. அங்கே மேலேருந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுது, நம்ம பல்வான் தேவன் வந்து கர்ப்பாம்பூச்சி மாதிரி நடந்து போகுது. மக்கள் எல்லாம் என்னடா இந்த ஆள் இப்படி நடந்து போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம பல்வான் தேவன் கையில் ஃபோன் கிடச்சிது. பக்கத்துலேயே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மேபிள் என்ன பண்ணுறான், அந்த ஃபோனை அன்லாக் பண்ணிட்டா ரிமோட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வந்து பிடுங்கி எறிகிறான். எரிஞ்சிட்டு சொல்கிறான், இனிமேல் உன்னால் எந்த ஜென்மெண்ட்லையும் அன்லாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். பல்வான் தேவன் வந்து செம்ம காண்டாயிட்டு சொல்கிறான், பூச்சிகளை சாப்பிட்ற எல்லாருமே சாவணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு பாம்புகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இங்கே சாவணும் அப்படின்னு சொன்ன உடனே பாம்புகள்லாம் டிவியில் பார்த்துட்டு இருக்குங்க. ஏய் பல்வான் தேவா நீயுமாடா, ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாம்புகளாக கேட்குதுங்க. அப்புறம் மரம் சரிஞ்சு அந்த ரோபோட் கீழே ஊந்து ஐஞ்சே போயிடுது. பல்வான் தேவன் அவன் பழைய பட்டாம்பூச்சி ஃபார்முக்கே வந்துட்டு எனக்கு எண்டு காடாடா வைக்கிறீங்க, இருங்கடா எனக்கு எண்டே இல்லை நான் வருவேன்டா திருப்பின்னு சொல்லும் போதே நம்ம தவளா நாச்சு ஒரே முழுங்கிட்டு சொல்லிட்டு இனிமேல் நீ வந்தா என் பாத்ரூமாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே இந்த சம்பவத்தால் அந்த இடம் முழுக்க நெருப்பாயிடுது. மேபலும் ராஜாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு பிவி ரோட டேமை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு மொத்த நெருப்பை அடிச்சிருது. மேயர் கீழே ஒரு குச்சை பார்க்குறாரு. எடுத்து பார்த்த உடனே இந்த நெருப்பு அணைச்சது கண்டிப்பாக பீவர் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரியுது. அடுத்த சீனே காலை தான் காட்டுறாங்க. மேயர் வந்து அந்த இடத்தையே க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. மேபிள் உடனே இதை பார்த்துட்டு கேட்குறா, என்ன மேயர் பொட்டி படிக்கலாம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேயர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இல்லை எங்கள் பிளானை வந்து நாங்கள் வேறு இடத்துல வச்சுக்கலான்னு இருக்கோம், இந்த பிரிட்ஜை வேறு இடத்துல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் சொல்கிறாரு. மேபிளும் சந்தோஷப்படுறான், நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சீனே நம்ம சயின்ஸ் டீச்சர் தான் காட்டுறாங்க. அவங்க பண்ண ஹாப்பர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட்டில் பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்டால் நிறைய ப்ராப்ளம் வரும், ஸோ இதை எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அவங்களுக்கு என்ன கவலை, ட்ரிஷாவில் இருந்தால் 9 தரா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டாங்க. மேபிள் சயின்ஸ் டீச்சர்கிட்ட கேட்குறா, நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சேர்ந்துக்கிட்டாவா, நோ தப்பாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் டீச்சர் சொல்ல, இல்லை அந்த மாதிரி இல்லை, உங்கள் கூட ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் நானும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து தாராளமாக சேர்ந்துக்கோ, உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க மேபிளை. அடுத்த சீனே வந்து மேபிள் ராஜாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறான். ராஜாவும் மேபிளுக்காக அவங்க பாட்டி உட்காந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணிவிட்டு மேபிள் ஃபோனை கொடுத்த உடனே அதை வச்சு விளாண்டுருக்காரு. இந்த சீன் மூலிமா நமக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. என்ன தான் அவங்களால முன்ன மாதிரி பேச முடியலனாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போவுமே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரொம்ப ஸ்வீட்டாக முடிக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆகிட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு படமும் உங்கள் ஃபோனை தெளிவாக